தான், தராது விட்டாலும் நீதான் எனக்கு. எனவே நீ தந்துதான் ஆகணும். நீ கைவிட்டால் எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் எனக்கு என்ன இல்லை என்று சொல்வதுதான் திருப்பி திருப்பி பிரார்த்திப்பதனுடைய அர்த்தம். ஒரு முறையோடு நம்ம போகல, இரண்டாம் முறை நான் கேட்கிறேன், மூன்றாவது முறையும் கேட்கிறேன், நான்காவது முறையும் கேட்கிறேன், தராது விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை உன்னை தவிர அப்படின்னு சொல்லி இந்த விளக்கத்தை கேட்டுட்டு ஒரு அறிஞர் சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு ஒருத்தர் பேர் துவா கேட்கிறார். திருப்பி 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 துவா கேட்டுட்டு வந்து, நீங்க சொன்னீங்க பொறுமையாக திருப்பி திருப்பி கேளுங்கண்டி, நானும் கேட்டு பார்த்தேன் அப்பையும் கிடைக்கலேன்டாரு. உங்களோட விளக்கத்தை கேட்டுட்டு நானும் போய் பொறுமையா திருப்பி 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 கேட்டு பார்த்தேன் அப்பையும் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த அறிஞர் சொன்னார், நான் கேட்டது தரணும் என்பதற்காக, நீ கேட்டது டெஸ்ட்டுக்காக. இறைவன் எது கேட்ட நீ அவர் சொன்னாரு, அதனால கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தாரானா இல்லையான்னு என்று நீ கேட்டதுனால தான் உனக்கு என்ன செய்யலாது கிடைக்கல. என்றைக்கும் இறைவன்கிட்ட போய் டெஸ்டிங் மனநிலையோட எதையும் என்ன செய்யக்கூடாது, சோதனை மனநிலையோட கேட்கக்கூடாது. இறைவன் உன்னை தவிர எனக்கு வேறு கதியில்லை என்கின்ற உணர்வோடு தான் நீங்க என்ன செய்யணும், என்றைக்கும் திருப்பி திருப்பி கேட்க வேண்டும், பல முறை கேட்க வேண்டும். எதனால் கேட்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நீங்க அடிமை, உங்களுக்கு இறைவனை தவிர வேறு வழி இல்லை என்பதை நிரூபிக்கின்ற அமைப்பில் என்ன செய்யணும், திருப்பி திருப்பி அதை கேட்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது இரண்டாவது சந்தேகம். மூணாவது ஒரு சந்தேகம் வந்து, நிறைய பேர் வந்து இறைவனிடத்தில் துவா கேட்கறது ஹெல்ப் கேட்கிற மாதிரி. எப்படி மக்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கிற மாதிரி தான் துவா கேட்கறது. இப்போ ஆண்களுடைய துவாக்கள் பெரும்பாலும் என்ன இருக்கும்னா, ஒரு வாகனம் வாங்கணும்னு வைங்களேன், யா அல்லாஹ் ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 5 லட்சத்துக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். 15 லட்சம் ரெடி பண்ணிட்டேன், இன்னொரு 5 லட்சம் யார் ரெடி பண்ணணும், நீ தான் பார்த்து என்ன செய்யணும் ரெடி பண்ணணும். 15 லட்சம் வேற யாரும் ரெடி பண்ணிக்கிறாரு, 5 லட்சம் யார் ரெடி பண்ணணும், அல்லாஹ் தாலா ரெடி பண்ணணும். இப்படி துவா கேட்கிறவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த ஊட எப்படியோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன், பேலன்ஸ் கொஞ்சம் கட்ட வேண்டிக்கு அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இந்த ஆக்கள்கிட்ட கேட்குற ஹெல்ப் கேட்குற மாதிரி அல்லாஹ் இடத்துல கேட்குற உதவி எப்படின்னா, 20 லட்சத்தை இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க, 10 லட்சத்தை அல்லாஹ் ரெடி பண்ணணும். 20 லட்சத்தை யார் ரெடி பண்ணிக்கிறாரு, இவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. 10 லட்சம் யாரு, அல்லாஹ். இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் மாதிரியும் ஒரு பணக்காரன்ட்ட ஹெல்ப் கேட்கிற மாதிரியும் தான் பிரார்த்தனைகள் நிறைய பேர் இருக்குது. அதனால பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம துவா கேட்கறது இல்லையே. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எங்கேயாவது துவா கேட்கிறோமா? உதாரணமா நம்ம ஒரு கவலைப்படுறோம், ஒரு தலைவலி வந்து யாரா தலைவலி போகணும்னு துவா கேட்கறது இல்லை. ஒரு செருப்பு பிஞ்சிட்டு, யாரா இந்த செருப்பு எப்படியா எனக்கு சரியா கரெக்டாக கிடைக்கும் நம்ம துவா கேட்கறது இல்லை. இதுக்கெல்லாம் போய் அல்லாவை கூப்பிட்டுட்டு இருக்கிறதா, பெரிய பெரிய விஷயங்கள்னா அவரை கூப்பிடலாம். அப்படின்ற மாதிரி தான் நம்ம துவா என்ன செய்யும் இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் இறைவன் தேவை, பெரிய விஷயமாக இருந்தாலும் இறைவன் தேவை. சிறிதோ பெரிதோ இறைவனது உதவி என்று எதுவுமே நடக்காது என்கின்ற மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய பிரார்த்தனையுடைய முறை எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்களோட வருமானத்தை பார்த்து, எங்களோட செலவுகளை பார்த்து இறைவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்கிறது. இறைவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ற மாதிரி துவா கேட்கிறது. சிலருடைய துவாக்கள்ல இருக்குது, சொர்க்கம் போகாட்டியும் பரவாயில்லையா அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடாத, சொர்க்கம் போகாட்டி பரவாயில்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பிடாது. இது என்ன துவா இது? சொர்க்கம் போகாட்டின்னு பரவாயில்ல, நரகத்துக்கு பண்ணா என்ன, அல்லாவுக்கு சொர்க்கத்தில் வந்து என்ன ஒரு பெரிய கிரௌட் இருக்கிற மாதிரியும், இவரை அனுப்பிக்கிறதுக்கு வழி இல்லாத மாதிரியும், இந்த மாதிரியான சில பிரார்த்தனைகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பிரார்த்தனைகளை சரியாக புரியவில்லைன்றதுக்கான ஆதாரம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கேட்பதில்லை, கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு 5 லட்சம் உம்ராவுக்கு போற ரெடி பண்ணுவாங்க, உம்ரா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணிப்பாங்க. எல்லாம் 3 எப்படியா அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ தான் 2க்கு மற்ற வழி செய்யணும். 3 இவர் அரேஞ்ச் பண்ணிக்கிறார், மற்ற 2 யாரு, அல்லாஹ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியான துவாக்கள் என்ன விளங்குதுன்னா, நாங்கள் துவா அல்லாட்ட கேட்கறது எப்படி என்று சொன்னா, இந்த சாதாரண மனிதர்கள்ட்ட ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்கிற மாதிரி என்ன செய்யறது, கேட்கறது. இந்த மாதிரி நம்ம என்றைக்கும் துவா கேட்கவே கூடாது. அல்லாஹ்விடத்துல துவா கேட்டால் சிறிதோ பெரிதோ அல்லாஹ்வுடைய துணையின்றி நடக்காது என்கின்ற எண்ணத்துல துவா கேட்க வேண்டும். சிறியதோ பெரியதோ அல்லாஹ் நாடாமல் எங்களுக்கு நடக்காது என்கின்ற எண்ணத்துல துவா கேட்கணுமே தவிர, அரவாசை நீங்க ரெடி பண்றது, மற்ற அரவாசை அல்லாஹ் ரெடி பண்ணி தரணும் என்ற மாதிரியான இந்த முறையில் உள்ள துவாக்கள் எல்லாவற்றையும் தவிர்த்திடணும். சின்ன விஷயமா இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம. இப்போ அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் துவா கேட்கறதுக்கு உதாரணம். நாங்க வந்து வீடு கேட்டிருப்போம், வாகனம் கேட்டிருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். விமானம் கேட்ட யாராவது இதில் இருக்கிறீங்களா? யாரெல்லாம் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஃப்ளைட் கிடைக்கணும் துவா கேட்ட யாராவது இருக்கிறீங்களா? இதில் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு என்ன நம்மகிட்ட வருமானம் இல்லை. இப்போ வருமானத்துக்கு ஏற்பதான் துவாவே நம்ம வச்சுப்போம். எங்களோட துவாவை எப்படி வச்சிருப்போம், இன்கமுக்கு ஏற்பத்தான் துவாவும் இருக்கும். அப்படின்னா இது என்ன செய்யறோம், அல்லாவுக்கே உதவி செய்யற மாதிரி. அல்ல ஒரு மாதிரியா இன்கம் ரெடியாக இருந்தாய்க்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் என்ன
இந்த மாதிரி தான் நம்ம துவா கேட்கிறோம். சுலைமான் சாதுரு துவா எப்படி? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தான். எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யார் கேட்டாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு. அல்லாஹு தஆலா கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரெடி பண்ணி துவா கேட்டிருந்தா இந்த மாதிரி கேட்கலாமா? அவரோட இன்கம் எல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறதா இருந்தா இந்த அளவுல பெருசா என்ன செய்யல? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்க இயலாது. உலகத்துக்கே ஒரு ஆட்சியை கேட்கிறாரு, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சி தாண்டு. அப்ப அப்படி துவா கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்க இன்கம் ரெடி பண்ணி கேட்கிற துவா மாதிரி என்ன செய்யக்கூடாது. இதனாலதான் நம்ம வருமானத்துக்கு மேல நம்ம நிறைய துவா கேட்கறதே இல்லை. வருமானத்துக்கு மேல துவா, நீங்க உங்களோட துவாக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் இந்த சம்பளத்தை வச்சு தான் துவா இருக்கும். மாச சம்பளத்துடைய அதை வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் துவா இருக்கும். அதை விட வேணும்னா 1 லட்சம் கூட இருக்கும். உங்களோட துவாலாம் எப்படி இருக்கும்னா, இருக்கக்கூடிய மாச சம்பளம் 50,000 60,000க்கு துவா இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமே தவிர 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கெல்லாம் துவாலாம் நிறைய பேர் கேட்கறது இல்லை. அப்ப அதிலிருந்தே நமக்கு என்ன விளங்குது? நமது சிந்தனை ஃபுல்லாகவே இறைவனிடத்துல உதவி கேட்கிற மாதிரி தான் இருக்கிறத தவிர துவா கேட்கிற மாதிரி என்ன செய்யல இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு துவா கேட்பதும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதுக்கு போய் அல்லாட்ட கேட்கறதா நினைக்கிறாங்க, இதுக்கு போய் அவர்கிட்ட கேட்கறதா இந்த மாதிரி இருக்காது. இதுக்கு போய் அல்லாட்ட துவா கேட்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் அல்லாட்ட கேட்கறது, அல்லாஹ் என்ன நினைப்பா, அல்லாஹ் என்ன நினைப்பா, நீங்க துவா கேட்கறன்னு நினைப்பா. இது தெரியாம நம்முடைய மனநிலையில சின்ன விஷயங்களுக்கு துவா கேட்பதில்லை, ஆக பெரிய விஷயங்களுக்கு துவா கேட்பதில்லை, நடுவுல கொஞ்சம் ரெடி பண்ணி துவா கேட்கிறது. இந்த மாதிரி பிரார்த்தனைக்கிறதால நம்மளோட துவாக்கள் என்ன செய்யறது இல்லை, அங்கீகரிக்கப்படுவது இல்லை. எங்களது நிலைக்கேற்ப பிரார்த்தனை என்றாலே பிழை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறாரு. பின்னால வந்தவர்கள் சொல்கிறார்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதரக்கும், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிச்சுவேஷனை வச்சு யோசிச்சா துவாவை கேட்கலாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான். அப்பதான் அல்லாஹ் தஆலா தடி எடுத்து கடல்ல அடிங்கன்னு சொல்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை அடிச்சாரு, கடல் என்ன செஞ்சது? பிளந்ததுன்னு பார்க்கிறோம். நமக்கு நம்பிக்கை வருமா? கடல்ல தடியால அடிங்கன்னு சொன்ன பிறகுதான் நமக்கு நம்பிக்கையே போகும். இந்த தடியால கடல் அடிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பிக்கை அங்கதான் என்ன செய்ய போகுது? போக போகிறது. இந்த மாதிரி லெவலுடைய ஈமானில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கை வர வேண்டும், முன்னால் உள்ள காரணங்களை வச்சல. இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் என் முடியெல்லாம் நரைச்சிட்டு, என் மனைவி என்ன குழந்தை பெறாத ஒரு வயசுல என்ன செய்யறா இருக்கிறா, எனக்கு வாரிசு இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை தா. எப்படி இந்த துவா? யா அல்லாஹ் எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு வசதியே இல்லை, எனக்கு எந்த வகையிலும் சான்ஸே இல்லை, எனக்கு பெரிய ஒரு வாகனம் வேணும், இப்படி துவா. ஆனால் நாங்கள் எப்படி துவா கேட்போம் தெரியுமா? மாறி தான் கேட்போம். யா அல்லாஹ் இப்போ தான் திருமணம் முடிச்சு 2 வருடம், நம்ம இளம் வயசுல தான் இருக்கிறோம், குழந்தை வேண்டும் அப்படின்னு அல்லாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்றது. அல்லாவுக்கு என்ன செய்யறது? இளம் வயசுல இருக்கிறதால உனக்கு புள்ள தாரதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி அல்லாஹ்ட்ட துவா கேட்கறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா எப்படி இருந்துச்சு? நான் வயசாகிட்டேன், முடியெல்லாம் நரைச்சு போயிட்டு, உடம்பு இழைச்சி போயிட்டு, மனைவி வயசாகிக்கிற, யா அல்லாஹ் குழந்தையை தான். இந்த துவாவுக்கு நம்ம துவாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இந்த துவால உலக ரீதியான எந்த சாத்தியமும் இல்லை, நீ தாண்டு கேட்கிறோம். எங்களது பிரார்த்தனையில எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ தான் என்ன செய்யணும், கடைசியா ஓகே பண்ணணும் என்ற மாதிரி தான் எங்களது பிரார்த்தனைகள் என்ன செய்யும் இருக்கும். எனவே நாங்கள் எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும், எங்களது வருமானத்தை வைத்து, முன்னால் உள்ள பொருளாதாரத்தை வைத்து, சூழ்நிலை வைத்து துவா கேட்கக்கூடாது. எங்களோட உள்ளத்துல என்ன ஆசை இருக்கோ அதான் கேட்கணும். அதைத்தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கோ, யா அல்லாஹ் உன்னால முடியும், நீ நாடினால் அதை தருவதற்கு ஆற்றல் உள்ளது. உலகத்தில் எனக்கு முன்னால் உள்ள அந்த சடரீதியான அந்த அமைப்புகள், சேமிப்புகள், இதை வச்சு பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல கேட்கிற துவா உள்ளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து வர வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் என்ன செய்யாது, நடக்காது. நிறைய நினைக்கிற அல்லாஹ்வுடைய நாட்டை எவ்வளவு பலமானதுக்கு 2 ஷாப்பிங் சென்டர் இருக்கும், பெரிய ட்ரெஸ் பாயிண்ட்டுகள். இது அவர் விளம்பரம் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, லைட்டிங் போட்டு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அடிச்சிருப்பாரு. அதுக்கு பக்கத்தில் போட்டிக்கு இன்னொருத்தர் அடிச்சிருப்பாரு. இதுக்கும் 1 கோடி, இதுக்கும் 1 கோடி செலவாயிருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் தான் துவாண்டதுக்கு ஆதாரம் என்னன்னா, ஒருத்தர் 1 லட்சம் ஷாப்பிங் பண்றதுக்காக இந்த கடைக்கு வருவார். 2 கடை பக்கத்தில் இருக்கும். ஒரு கடையில காலை வச்சு இப்படி பார்த்துட்டு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும், ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கடைக்கு போகணும்னு இறங்கி மாறி என்ன செஞ்சிருவார், போயிட்டு இப்போ 1 லட்சம் எங்கே போகுது, இந்த கடையில் இந்த 1 லட்சம் எங்கே போகுது, அடுத்த கடைக்கு போகுது. இது ஒரு செகண்ட்ல நடக்குது. இது ஒரு செகண்ட்ல நடக்குது. இந்த செகண்டுடைய நாட்டத்துக்கு, மனமாற்றத்துக்கு யார் காரணம்? அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. ஒரு சின்ன மனமாற்றம் தான் 1 லட்சத்தை அப்படியே அந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும், அல்லது 1 லட்சத்தை இந்த பக்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இந்த மனமாற்றத்துல தான் அல்லாஹ்வுடைய அம்சமே இருக்குது. எல்லா விஷயங்களையும் நாங்கள் நினைச்சிடக்கூடாது எங்களது ஆற்றல், எங்களது சூழல், எங்களது வசதிகளை வைத்துத்தான் இறைவன் எங்களுக்கு தாரான்னு சொல்லி. எங்களோட பிரார்த்தனைக்கு ஒரு பலம் இருக்கிறது. எங்களது பொருளாதாரம், எங்களது இருப்புக்களை வச்சு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யக்கூடாது, துஆ கேட்க கூடாது. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால்,
துவா கேட்கிற நேரத்தை எங்களிடத்துல அதாவது ஒரு விதமான ஒரு எண்ணம் இருக்குது என்னன்னு சொன்னால், ஓவரா கேட்டா அல்லாஹ் பேராசை பிடிச்சேன்னு நினைச்சிருவானோ அப்படின்னு. நிறைய கேட்டா நம்ம பேராசை பிடிச்சவன் நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லி கேட்கல. யாரெல்லாம் எனக்கு நான் பெருசா ஒன்றும் கேட்கல, எனக்கு சாதாரணமாக ஒரு ஊடும் ஒரு வாகனம் இருந்தால் போதும். அப்போ அல்லாஹ் நம்மளை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. பாருங்க, பேராசை நினைச்சிடக்கூடாது, பேராசை பிடிச்சவன் அப்படி நினைக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த மனுஷன்ட்ட கேட்குற மாதிரியே அல்லாட்டையும் கேட்குறாரு. மனுஷன்ட்ட கேட்குற மாதிரியே அல்லாட்டையும் கேட்குற. எப்படி? அதெல்லாம் எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பெருசா ஆசைக்கிறேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். உனக்கு என்ன, உனட்ட உள்ள ஆசை சாதாரணமானதுலேன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அல்லாட்டே எப்படி சொல்றதுன்னு சொன்னா, எனக்கு பெருசாலாம் என்ன செய்யலை, ஆசை இல்லை, சாதாரணமான ஒரு வீடு ஒரு வாகனம், இவ்வளவுதான் என் வாழ்க்கையில உயர்கட்ட லட்சியம் அப்படி என்ன மாதிரி அல்லாஹ்விடத்துல சொல்வது. யார் அல்லாஹ்விடத்துல பேராசைப்படவில்லையோ, அல்லாஹ்விடத்துல யார் பேராசைப்படவில்லையோ அவர் இறைவனை விளங்கவில்லைன்னு அர்த்தம். அப்ப நபிமார்கள் எல்லாம் பேராசைப்பட்ட மாதிரியே இருக்கும். நபிமார்கள் கேட்ட துவாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான துவா தான் என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அல்லாஹ்விடத்தை பேராசைப்படணும். யார்கிட்ட பேராசைப்படக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ஊர்ல உள்ளவங்கள்ட்ட, பணக்காரர்கள்ட்ட, அவங்கள்ட்ட பேராசைப்படக்கூடாது. அவர்கள்ட்ட இப்படி சொன்னா நியாயம். நான் பெருசா கேட்கல, ஒரு சாதாரணமா கேட்கிறேன்னு சொல்லி கேட்கறது வேற. இறைவன்ட்ட கேட்கிற நேரத்தில் பேராசைப்பட்டு உள்ளத்திலிருந்து கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலுல்லாஹு ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டீங்கன்னா ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள், ஃபஇன்னஹு அலல் ஜன்னah, அதான் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம். அப்ப சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எது? ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம். அதை இறைவனிடத்துல கேளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி கேட்க வேணாம், என்ன எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரமா ஒரு இடம் கிடைச்சா போதும், அந்த மாதிரி துவா என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலேயே உச்சகட்ட சொர்க்கமான ஃபிர்தௌஸை தா. எங்கட அமல்களை பார்த்தா ஃபிர்தௌஸ் கேட்கிற மாதிரி இருக்காது, ஆனா கேட்டா என்ன கேட்கணும், அல்லாஹ்விடத்துல ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தா என்று சொன்னா கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லித்தானா. அப்ப எப்படி நம்ம என்ன, அதாவது பேராசைப்படாமல் அல்லாஹ்விடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவனிடத்தில் நீங்க இப்படி கேட்க கூடாது. யா அல்லாஹ் நீ விரும்பினால் எனக்கு தா, விரும்பினால் தராமேரி, விரும்பினா கொடு, விரும்பினா கொடுக்காமல் இப்படி துவா கேட்க வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் கேட்டால் உறுதியாக இறைவனிடத்தில் இதை தா என்று கேளுங்க. ஃபல்யஅஸிபில் மஸ்அலா, உறுதிப்படுத்தியால தந்துதான் ஆகணும் என்று கேளுங்க. ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, இறைவனை நிர்பந்திப்போன் யாரும் இல்லை, அதனால இறைவனிடத்துல தந்துதான் ஆகணும் அப்படி என்று கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இறைவனிடத்துல கேட்கிற நேரத்தில் ஆசை வைத்து மனம் திறந்து நாம் இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அடுத்ததாக இந்த துவாவை பற்றி உள்ள ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் தான், இந்த துவா கபூலாகின்ற முறை சம்பந்தமாக மனதிலே வைக்கக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு. துவா கபூலாகிற சம்பந்தமா இப்ப நீங்க நிறைய வாழ்க்கையில துவா கேட்டிருப்பீங்க. இதுல ஏதாவது துவா கபூலாகி இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நிறைய பேருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு சில துவா கபூலாகின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க தான், துவா கபூலாகின மாதிரி உணர்றவங்க நிறைய பேர் என்ன இல்லை. லைஃப்ல நீங்க பார்க்கலாம், துவா கபூலாகிற மாதிரி அதை எப்படி விளங்கிக் கொள்வது, எப்படி புரிந்து கொள்வது என்பதை யோசிக்கின்ற மக்கள் குறை. துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுகின்றன, அது அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விளக்கங்களை நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டோம் என்று சொன்னால், உண்மையில் இஹ்லாஸாக தவக்குள் வைத்து சரியான நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், கபூல் செய்வான். இது எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு. என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கேட்டால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்று சில நேரங்கள் இருக்கு, சுஜூது தஹஜ்ஜுடைய நேரம், அப்ப கன்ஃபார்மாக அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். ஆனா அங்கீகரிச்சதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது, விளங்கி கொள்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு நம்ம பிழையுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கள நிறைய பேர் துவா கேட்டுட்டு அது அங்கீகரிக்கப்படுறது இப்படித்தான் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்வுக்கு ஒரு வழியையும் சொல்லி கொடுக்கிறது. இது ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணமா ஒருத்தர் துவா கேட்கிறார், யா அல்லாஹ் எப்படியாவது இந்த இப்போ புதுசா போட்ட இந்த கடை எப்படியாவது நல்ல முறையில் முன்னேறி ஒரு நல்ல இடத்தை அடையணும் அப்படின்னு துவா கேட்டுட்டு அவரோட மனசுல அவர் ரோட் ஒன்று போட்டிருப்பாரு. என்ன ரோடு அது? அடுத்த நாள் ட்ரோயரை திறந்து பார்த்தா பணம் நிறைய இருக்கணும். அவர் போட்ட ரூட் அதுதான். அல்லாஹ் இடத்துல என்ன கேட்டாரு, நல்ல லாபம் கிடைக்கணும், நல்ல பொருளாதாரம் அதிகரிக்கணும். அல்லாஹ் ஒருத்தர் துவா கேட்கிறாரு. துவா கேட்டுட்டு அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கு, அடுத்த நாள் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு அப்படி அந்த ட்ரோயரை திறந்து பார்த்தா நேற்று 50,000 இருந்தால் இன்றைக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு 60,000 அல்லது 1,00,000 இருக்கணும். அடுத்த நாள்
இன்னும் துவா கேட்கிறாரு 1.5 லட்சமா மாறணும், அதுக்கு அடுத்த நாள் 2 லட்சமா மாறணும். இது என்னடா துவா கேட்ட அடுத்த நாள் 50,000 25,000 ஆயிருது. துவா கேட்ட அடுத்த நாள் எப்படி ஆயிருது?